ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இஎம்ஐங்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி டியூங்கிற பேரில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஒரு ஏழை விவசாயி இருக்காரு. அவர் தன்னோட மனைவி மற்றும் 2 பசங்களோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட மூத்த பையன் வெளிநாட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட நிறைய பணம் கேட்கிறாரு. அவர்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால பேங்க்ல லோன் எடுத்து அந்த பணத்தை பையன்கிட்ட கொடுக்கறாரு. இது ஒரு பக்கம் கதை. இன்னொரு பக்கம் ஒருத்தர் தன்னோட அக்காவை ரீசெண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதனால அவருக்கு நிறைய இஎம்ஐ பிரச்சனை இருக்கு. இந்த சமயத்துல அவரோட அக்கா ஹஸ்பண்ட் பிசினஸ்க்காக அவர்கிட்ட பணம் கேட்கிறாரு. அதனால இவரும் லோன் எடுத்து அந்த பணத்தை அவரோட அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கறாரு. இப்படி 2 வேற வேற குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தன்னோட வசதிக்கு மீறி லோன் எடுத்ததுனால இஎம்ஐ கட்ட முடியாம போகுது. இதனால இவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா இவங்க இந்த லோனை கட்டி முடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஜோபி ஜான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரோனி டேவிட், சாய் சங்கர், வீணா நாயர், மஞ்சு பாத்ரோஸ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நடைமுறை வாழ்க்கையில நடக்கிறத அப்படியே காட்டியிருக்கிறதுனால படம் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அதாவது இப்போ உள்ள பசங்க தன்னோட குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சிக்காம இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கிறது, பேரண்ட்ஸும் பிள்ளை ஆசைப்பட்டுட்டேன்னு கடன் வாங்கியாவது அந்த பொருளை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சீன் யதார்த்தமாகவும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு. படத்தில் உள்ள சில எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ணி வைக்குது. படம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருந்தனால இந்த படத்தை சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஆவரேஜாக இருக்கு. பிஜிஎம் ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தில் உள்ள சில கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் சரியாக டிசைன் பண்ணல. படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். படத்தில் தேவையில்லாமல் சில சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு. படத்தில் சொல்ல வந்த கருத்தை இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். படத்தில் உள்ள சில சீன்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. படத்தோட ஸ்டோரி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படமாக இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளேயில் சரியாக ப்ரெசென்ட் பண்ணாதனால இந்த படம் அந்தளவு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான ஃபேமிலி ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.